வணக்கம் நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் ஐமோட்டாக்கு. என்ன அடே தமிழில் தொடங்குறேன்னு கேட்குற புரியுது. இது ஒரு ஜஸ்ட்டு சும்மா பண்ணுக்கு தான். அண்ட் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா, நான் கேள்விப்பட்ட நருட்டோ உருட்டுக்கள், அதாவது நருட்டோ வச்சு உருட்டப்பட்ட ஒரு சில உருட்டுக்களை பற்றி பார்க்கலாம். ஓரா பேச வீடியோக்கு வரலாம். அது என்னடா உருட்டு நம்ம சொல்லி இதில் உருட்டு தான். ஓகே, எப்படி உருட்டுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுகள் நருட்டோ ஷிப்புடன் பார்க்காம ஒரு சில பீல் அவுட்டு தெரிஞ்சுப்பானுல்டோ அப்படிறான்னு. அப்படி ஒரு சிலர் நான் கேள்விப்பட்ட அந்த பொய், அதாவது உருட்டுக்களை பற்றி நான் பார்க்கலாம். உருட்டு நம்பர் 1, சாசுகே தான் இட்டாச்சியை கொண்டான்றது. இட்டாச்சி சாஸ்கேயோட ஃபைட் பண்ணியிருப்பார். அந்த ஃபைட் முடிஞ்சும் நான் செத்துருப்பார். அவரை சாஸ்கே அதுக்கு ஒன்று இட்டாச்சியை கொள்ளலை. இட்டாச்சி ஒரு இல்னஸ் ஆலாம் செத்துருப்பார். இது நருட்டோ ஷிப்புடன் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிக்கும். அப்போ ஏன் இப்பெல்லாம் உருட்டுறீங்க? உருட்டு நம்பர் 2, சாக்குரா ரொம்ப வீக்கு, சாக்குரா ஒண்ணுமே உதவ மாட்டான்றதான். உண்மை என்னன்னா, சாக்குரா ஜூஸ்லெஸ் தான், ஆனால் சாக்குரா பவர்ஃபுல். அது எப்படா சாக்குரா ஜூஸ்லெஸ் ஆனால் பவர்ஃபுல்? ஒரு உண்மை என்னென்னா, சாக்குரா சத்தியமாக ஜூஸ்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். பட் நருட்டோ ஃபேண்டமால் ஜூஸ்லெஸ்ன்னு செல்ல மகளை அழைக்கப்படுகிறார். அவரோட நிக்னேம் மட்டும்தான் அது. ஓவராலாக சொல்லப்போனால் சாக்குரா உண்மையாக பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். ஏன்னா சுனாடேக்கிட்ட ட்ரைனிங் எடுத்து உங்களுக்கு தெரியும், நெக்ஸ்ட்டு சுனாடேயே சாக்குரா தான். நெக்ஸ்ட்டு சுனாடேனா பேரில் மட்டும்தான். நோட் 106 அந்த மீட்டரில் பார்த்தா சாக்குராவால் சுனாடே ஆக முடியாது. நானும் ஒரு சாக்குரா ஹேட்டர் தான். பட் உண்மை என்னென்றாலும் சாக்குரா பவர்ஃபுல் நோட்டுக்குன்னு அது வேணும். ஏன்னா 4th கிரேட் நிஞ்சா வரலையே பார்த்துருப்பீங்க. த லெஜெண்டரி 3 சனின்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேரும், அதாவது 3 பேருமே அவங்களுக்கு ஒரு இதை சமன் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. அந்த சீனாக ஹூஸ் பம்ப்ஸான சீன். டீம் 7 தான். அண்ட் ஆல்சோ சாக்குராவோட பவர்ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அக்காட்சுகி மெம்பரான சசோரியை போட்டு தள்ளியிருப்பாவு. சசோரிக்கு மட்டும் தாண்டா தெரியும் அந்த வேதனை. அவங்கள கையில் போய் அப்பார்ட் ஃப்ரம் தட். அண்ட் சாக்குரா பற்றி சொல்லப்போனால் ஹீஸ் அ பவர்ஃபுல் கேரக்டர். அவன் பவர்ஃபுல் தான். பட் என்னென்னா, அவள் செய்த சில கிரிஞ்சித்தனமான செயல்களால் நருட்டோ ஃபேன்ஸ் எல்லாம் வெறுக்காங்க. அதான் உண்மை. பட் சாக்குராவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். நீங்கள் அந்த பெஸ்ட்டு ஒரு சில எபிசோட்ஸை தெரிஞ்சிருக்கும். சாக்குரா எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு பஞ்ச் தான் நிலத்துக்கு விடுபாவும் சும்மா இடம் ஃபுல்லாகவே நொறுங்கிடும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். அண்ட் ஹீலிங் ஜூட்ஸ், இப்போ நருட்டோ 4th கிரேட் நிஞ்சாவில் சாக வேண்டிய கேரக்டர். அவள் தான் நருட்டோவுக்கு அந்த ஹீலிங் ஜூட்ஸை வச்சு நருட்டோ குணப்படுத்திப்பாவும். இப்படி நிறைய யூஸ்ஃபுல்லான விடயங்கள் சாக்குரா செஞ்சுருந்தாலும் சாக்குரா ஜூஸ்லெஸ் தான். ஒரு உண்மை என்னென்னா, நருட்டோ கிளாசிக்கில் சாக்குரா சாக்குராவே தேவையில்லை, அதனால் ஜூஸ்லெஸ். பட் ஷிப்புடனில் பார்த்தீங்கன்னா சாக்குரா பவர்ஃபுல் தான், ஆனாலும் ஜூஸ்லெஸ். உருட்டு நம்பர் 3, நருட்டோ தான் எல்லாரையும் விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. நருட்டோ ஓவர் பவர் தான், ஆனால் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நருட்டோ விட ஓவர் பவர்டான கேரக்டர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சில பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நருட்டோ யாராலையும் தோக்கடிக்க முடியாது, நருட்டோ இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர், ஒருத்தராலையும் அவர் தோக்கடிக்க முடியாது, இப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது நருட்டோ பார்த்திங்கன்னா, நருட்டோ உசுமாக்கி ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். அதாவது அவரோட 90s இருக்கும். என் சேஜ் மோடு அப்படி பார்க்கல நிறைய ட்ரைனிங் எடுத்த ஒரு நிஞ்சா ஹொக்காகி இப்படி பார்த்தா நருட்டோ நிறைய பவர்ஸ் இருக்கு. பட் நருட்டோ விட பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் நிறைய பேர் பொருட்டோ சீரீஸில் காட்டியிருப்பாங்க. அதை பார்த்துருமே மொட்சுசுகி மெம்பர்ஸே நருட்டோ தனியாக சமாளிக்க முடியாது. ஏன் காகுயா கூட நருட்டோவில் தனியாக சமாளிச்சிக்க முடியாது. இது நம்ம சாஸ்கேயோடு சேர்ந்து தான் டெஃபிட்டே பண்ணிப்பார். பட் த லாஸ்ட் நருட்டோவில் டொனரி ஒட்சுசுகி அவர் சோலோவாக டெஃபிட் பண்ணியிருந்தாலும் அவரையும் விட பவர்ஃபுல்லான கேரக்டர் இருக்காங்க. பொருட்டோ சீரீஸில் பார்த்துருப்பீங்க. மோமோசுக்கி, ஈஷிக்கி அப்படி நிறைய ஒட்சுசுகி மெம்பர்ஸை காட்டியிருப்பாங்க. நருட்டோவில் சோலோவை அவங்கள டெஃபிட் பண்ணிக்கவே முடியாது. அப்படி இருக்கக்குள்ள எப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க என்னென்னா, நருட்டோ தான் ஓவர் பவர். நருட்டோ ஓவர் பவர் தான்டா, பட் நருட்டோ விட பவர்ஃபுல்லான கேரக்டர் இருக்காங்க. இதுதான் உண்மை. உருட்டு நம்பர் 4, நான் நருட்டோ கிளாஸுக்கு 2 நாள்ல பார்த்து முடிச்சிட்டேன்ப்பான்னு பிள விடுறது.
இது என்னோட ஃப்ரெண்டு எனக்கு உருட்டுன உலகமாக உருட்டு. இதுக்கு நான் ஒரு கணக்கு சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு நாளில் வந்து 24 மணித்தியாலம், 24 மணித்தியாலம். ஒரு மணித்தியாலத்தில் இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாலே 3 எபிசோட் பார்க்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு 24 × 3, 24 × 3 ஈக்குவல் டு 72. அப்போ ஒரு நாளைக்கு மேக்ஸிமமாகவே 72 எபிசோட்ஸ் தான் பார்க்கலாம். ஓகே, அப்படி மேக்ஸிமம் 72 எபிசோட்ஸ் இருந்தாலும் 2 டேஸில் எத்தனை பார்க்கலாம்? 144 எபிசோட் தான் 2 டேஸ்லேயே பார்க்கலாம். அதுவும் 24 மணி நேரம் நருட்டோ பார்த்தா. அது எப்படி ப்ரோ நீ 220 எபிசோட்டும் பார்த்துருப்ப? தெரியலையே. என் ஃப்ரெண்டு இதை பார்த்துருந்தா அதாவது கோவத்தில் என்னை கொம்புவான். இட்ஸ் ஓகே, நான் ஷேர் பண்ணுறது தப்பில்லையே. உங்களுக்கு நிறைய பேர் ஒட்டிப்பானேன், நான் நிறைய பேர் இதே ஓவரால் ஒட்டிக்கானேன். ஓகே, நான் ஒரு கணக்கு சொல்கிறேன், இன்னொரு கணக்கு சொல்லும் கேளுங்க. ஒரு நாள் 24 மணி நேரம்னா அதில் 4 மணி நேரம் தூங்குறான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். 4 மணி நேரம் தூங்குறான், 20 மணி நேரம், 5 ஹவர்ஸ் சாப்பாடு அப்படின்னு செலவழியுது. அப்போ 15. அப்போ 15 மணி நேரம் ஃபுல்லாக நருட்டோ பார்த்தாலுமே ஒரு நாளைக்கு 45 பார்க்கலாம். அப்படி 45 பார்த்தாலுமே எத்தனை நாள் பிடிக்கும்? சொல்லப்போனால் 2 நாளில் 90 பார்த்துருவான், 4 நாளில் 180 பார்த்துருவான். கடைசி 5 நாள் வேணும். ஆனால் 5 நாளையும் பார்த்து முடிக்க முடியாது. லாஸ்ட்டாக ஒரு மினிமமே ஒரு 1 வீக்காக எடுக்கும், அதாவது 7 டேஸ் எடுக்கும். இப்படி யாரா உருட்டு இருந்தால் நீங்கள் ஐயமொட்டாவுக்கு சொன்ன அந்த அதாவது அந்த கணக்கு எடுத்துடுங்க. உருட்டு நம்பர் கடைசி at 5. கக்காஷிக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான். What? Bro, what are you talking about, man? உண்மை என்னென்னா அதில் கக்காஷி மாதிரி ஒரு பையன் வருவான். அவன் பேர் ஹோக்கி. அவன் வந்து கக்காஷி மாதிரி ஒரு கண்ணை மறைச்சிருப்பான், மாஸ்க் போட்டிருப்பான். எல்லோரும் பேசுறது கக்காஷியோட மண்ணை நினைப்போம். பட் அது உண்மை இல்லை. அவன் வந்து கக்காஷியை வந்து இன்ஸ்பயர் பண்ண ஒரு கேரக்டர். அதாவது கக்காஷியோட ஃபேன் பாய். அதாவது கக்காஷியோட ஃபேன் என்னதாலே அவர் மாறி இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு கேரக்டர். அதனாலே தான் அவர் அப்படி தெரியாத வைத்து கக்காஷி ஸ்டில் சிங்கிள். இப்படி பல்வேறுபட்ட உருட்டுக்களை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி நான் கேட்டதில் ஒரு 5 இம்பார்ட்டன் பட்ட உருட்டுக்களை சொன்னேன். உங்களுக்கு இப்படி நிறைய பேர் உருட்டு இருப்பாங்க. அந்த உருட்டை மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். அதை நான் நெக்ஸ்ட்டு பார்ட் பண்ணி அதையும் கவர் பண்ண பார்க்கேன். இந்த வீடியோ சீரிஸ் பிடிச்சிருந்தால் இதோட கண்டினியூ பண்ணலாமா, இது நட்டு ஓட்டுக்கள் 2, 3, 4 அப்படின்னு கண்டினியூ பண்ணலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உடனுக்குடன் வீடியோவில் பெற்றுக்கொள்ள. என் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றிகள் பல. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். டேக் கேர் அண்ட் பாய்.